ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின ப்ராப்பர்ட்டி 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 6 வருஷத்துல மாறுது. இப்ப ஈக்குவலைஸ் பண்ணி பாருங்க. இங்க இருக்கிற நீங்க நார்மல் லைஃப்ல இருக்கிற நீங்க என்னைக்காவது நீங்க சீட்டு பண்ணுவீங்க, நிறைய விஷயங்கள்ல தங்கத்துல முதலீடு போடலாம், எங்க வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா இன்னைக்கு 10 லட்சம் 6 வருஷம் கழிச்சு 60 லட்சம் அப்படிங்கிறது எதுல வருது அப்படின்னு சொல்லுங்க. கம்பல்சரி இந்த லேண்ட்ல மட்டும்தாங்க வருது. ஏன் அப்படின்னா கவர்மெண்டோட ஆக்டிவிட்டிஸ் இனிமேல் மாற மாற ஆக்டிவிட்டிஸ் இன் தி சென்ஸ் அவங்க ஏதாவது ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த ஸ்கீம் ஏதாவது நம்ம வாங்கி வச்ச லேண்டுக்கு பக்கத்துல வரலாம். ஸோ அதுக்கு நியர்பை அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ரெசிடென்ஷியல் பிளஸ் இண்டஸ்ட்ரியல் growth வந்து அந்த இடத்துல நடக்கும். அப்ப நம்மளோட லேண்டோட காஸ்ட் என்ன ஆகும்? ஓவர் நைட்ல ஒபாமா ஆன கதையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த லேண்ட்ல மட்டும் அந்த மாற்றம் பெருசா இருக்கும். இப்ப நிறைய பேத்த போய் விசாரிச்சு பாருங்க. எங்க தாத்தா வாங்கி வச்ச லேண்டு, சரி எங்க தாத்தா அந்த காலத்துல நாங்க வந்து 100 ரூபாய்க்கு வாங்கி வச்சோம், 1000 ரூபாய்க்கு வாங்கி வச்சதுங்க ஒரு ஏக்கரு. ஆனா இன்னைக்கு வந்து அது வந்து கோடி ரூபாய் போகுதுன்னு சொல்லி அந்த பேரன்களுக்கு 2 தலைமுறை தாண்டினாலும் அது எவ்வளவு பெரிய பலனை தருது அப்படிங்கிறத பாத்துக்கோங்க.